நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாகணும் நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானுங்க. இந்த நாயில் நம்ப முடியாது. எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா ஒரு தடவை ஒன்ன மூஞ்ச பாத்துங்கடா. நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன்டா. அடிக்காதீங்கடா. எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடிச்சு தூண்டுற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணம் இருக்கிறது உங்க சாவகாசம் எல்லாம் தீர்ந்துச்சு. தூங்குற கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. அண்ணன் வேண நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்தது தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழறதை விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரத நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா. சாகரன் கை உடைஞ்சாருன்னா கால் உடைஞ்சாருடா. நீங்க வர வேண்டாம்டா. தம்பி தம்பி நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானே தம்பி, இவங்கள நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாராய குடி சாகரதா முடிவு பண்ணி 3 நாளாச்சு தம்பி. 18வது பாட்டில 19வது பாட்டில ரத்த வாந்தி எடுத்து சாக போற. போடா. நீ அமாள் தானடா. எல்லாம் அந்த மச்சோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல்ல எடுத்துங்கடா. ஆனா என் கல்லறை வந்து நோண்டாதீங்கடா. சொல்றாரு. அண்ணே அண்ணே உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி அமைதி. டேய் நீ என்ன பண்ற? இம்மிடியா ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ள செத்துட்டாரு, இன்னையில இருந்து சொக்கன் தான் தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சார வைக்கலாம். போடா போடா. சடலத்தை எப்படி அடக்கம் பண்றது? சந்தன கட்டில எரிச்சிருவோம். அந்த அரிசி எடுத்து போய் கங்கையிலையும் காவிரியிலும் கரைச்சிருவோம். கரெக்டுங்க. பாடா. இவருக்கெல்லாம் சிலை செஞ்சு இருப்பாங்களா? ஒரு மழை ஓரமா இழுத்து விடுற. அண்ணே மாலை போட்டலாம் அண்ணே. செத்தவனுக்கு எதுக்குடா மாலை? தலைவனுக்கு போட்டு அழகு பாருங்கடா. சரிண்ணே. தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான். நீ மாலை மரியாதை செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன? இந்த பண்ணார பண்ணிக்கு போறாம கிளீனர் நாயே. டேய் சாரதா பட்டாடிங்கடா. பேங்க் வைங்கடா. கையில கொண்டுடா. நாய டேய் வெடியா வைக்கிறீங்க எனக்கு. என்னங்க என்ன நான் சொன்னது சரியா போச்சா? 100க்கு 100 உண்மைங்க. செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. நான் சாகறதுக்கு முன்னாடி எனக்கு சுடுகாட காமிச்சிட்டானுங்க. இந்த சொக்க இல்லைங்க சொக்க. அவன் சொல்றான் பணத்தை போச்சா சாகு இப்படி ஓரமா இழுத்து விட்டு நாய் தின்னுட்டு போட்டுன்றாங்க. நாய் தின்ற உடம்பாங்க. நாய் தின்ற உடம்பா? அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க. என்னங்க இந்த கோணம் முனியா இருக்கா இல்லங்க, பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க. நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க. அந்த நாய் பணத்தை பார்த்து நின்னுகிட்டு போயிட்டாங்க ஒரே ஆட்டங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, சாயந்தரத்துக்குள்ள 2 பேரையா போட்டு தாக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். ஏன் இப்படி அனாவசியமா கோவப்படுறீங்க? கோவம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் தெரியுமா? இந்த கோவம்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க இந்த விளக்கம் விஞ்ஞானம் நமக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, கோவங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிருகம். அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா மத்த குணங்கள்ல தானாவே வந்துடும். என்னங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏதோ குடும்பம் 2 மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம். ஏதோ பிளஸ் காரனா பிரேக்க போட்டு கட்டுப்படுத்திடலாம். கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு.
இந்தாங்க இதுதான் பிரேக். இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க. பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். என்னங்க காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியார் ஆக்கிடுங்க போல இருக்கு. ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியார் ஆக்கணும்? நிஜமா வேணும் நல்லவன் சொல்றீங்க? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான். என்னைய தரோடுதல அடிக்கிற கண்ணத்துல அடிச்சா காதுல ரத்தம் வர வேணாமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? என்ன பார்த்து அறிவில என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்க பாத்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளையடா? ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசி சண்டை போட்டா விலைக்கு விடலாம். இந்த நாட்டு முடுத்த கழுதைக்கு இதே படப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க. நான் போய் விலைக்கு விட்டேன். அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? ஊரே கூடி நின்று வேடிக்கை பாக்குது. நீ மட்டும் என் அக்கறையை தடுக்கிற. உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் விட்டுல கேட்கான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ எனக்கு தேவையா? இல்ல கண்ணு எவன் அடிச்சவன்? யார் ஆக்சிடென்ட் அடிச்சாரு? சண்டை போடா. எவன் அடிச்சவன்? வர என்ன அடிச்ச? இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க. பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். சத்தியமா பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிரு மாப்பிள. இனிமே பொண்டாட்டி அடிக்கவே மாட்டேன். என்ன கொண்டுதான் போடுது. ஐயோ என்ன விட்டு மாப்பிள. என்ன விட்டு மாப்பிள. இப்படியே போயிரு மாப்பிள. என்ன விட்டு மாப்பிள. என்ன விட்டு என்ன பழையபடி உங்க மொட்டத்தனத்தெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நான் ஒண்ணும் அடிக்கலங்க. நீங்க அடிக்காமலே எப்படி ஓடுறா? நீங்க தானே சொன்னீங்க கோவம் வரும்போது மணி எடுத்து என்ன கோவெல்லாம் தணிஞ்சிருன்னு. அதான் எடுத்து எண்ணிட்டு இருந்தேன். அவன் வேற ஏதோ நினைச்சு ஓடுறான். என்னது பாசி மணி விட்டுனா பயந்து ஓடிடுறாங்களா? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம ராணுவத்துக்கு பீரங்கி துப்பாக்கி எல்லாம் கொடுத்து செலவு பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பாசி மணியை கொடுத்து சிப்பாயில பாட்டு கணிச்சு ஊட்டுக்கடா எதிரி எல்லாம் ஓடிடுறான். எப்படி 500 ரூபாய் கொடுத்து பழம் வாங்கிட்டு வானா 800 வாங்கிட்டு வந்திருக்கானா? என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது. குழப்பி விட்டுருவேன். பாரதி பசிக்குது. நீ அங்க போய் வேற சாப்பிடுவல. வேற வீட்டு சொன்னா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பாடா பண்ணி விட்டுக்கலாம். போய் வர விட்டு போ போ போற அப்பே அப்பே. இங்க மாடு மேய்க்க சொன்னா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியா? பையே 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 போடி. கொன்னுரும் ஒண்ணு சோறு பழசா இருந்தாலும் வாசல் தூக்குதே. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல முதலாளி, இது பழைய யோசனை, பழைய சோத்து யோசனை. நீ என்ன யோசிப்ப, எப்படி யோசிப்ப, என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியும்டா. இத பாருடா, இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன். போட போட. அம்மனி அப்பா சொல்லுங்கப்பா. ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கொப்பேன். இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்திங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்குன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்னடானா அந்த கார்த்திகேயன் கூட சுத்திட்டு இருக்கிற. எனக்கு தெரியாது நினைச்சுக்க. அதை தெரிய நான் பேசாம இருப்பேன். நான் பேசினேன்னு வை, அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன். கொண்டு போடுவேன். புரியுதா? சாப்பிடு. அடுத்து என்ன? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.